ஹலோ, என்ன விஷயம்னு சொல்லு. இங்க ஏஜென்சில பெரிய விஷயம் நடந்துட்டு இருக்கு மேடம். என்ன நடக்குது? அந்த கதிர் இருக்கான்ல, அவன் ஒரு பெரிய ஆர்டர் வாங்கிட்டான் மேடம். என்ன ஆர்டர்? ஹோட்டல் சண்முக பவன்ல இருந்து 100 சிலிண்டருக்கு ஆர்டர் எடுத்திருக்கான் மேடம். வர்ற 12ஆம் தேதி டெலிவரி கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஓ, 5 பைசாக்கு வழி இல்லாதவன் இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்கானா? ஒன்னும் இல்லாதப்பவே இவன் இவ்வளவு ஆர்டர் ஆனா இவனை இப்படியே விட்டா ஆலமரம் மாதிரி வளர்ந்து நிற்பான். செடியை இப்பவே கிள்ளி எரிஞ்சிடணும். சரியா? அந்த ஆர்டர் மட்டும் அவன் டெலிவரி பண்ணிட்டான்னா அவனை கையிலேயே பிடிக்க முடியாது மேடம். முட்டாள். ஒருத்தன் கிட்ட இருக்கிற பணம் தான் அவனுக்கு எவ்வளவு பவர் இருக்குங்கிறத முடிவு பண்ணும். இந்த ஒரு ஆர்டர் அவன் நல்லா பண்ணிட்டானா இந்த மாதிரி அவன் பல ஆர்டர் வாங்க ஆரம்பிச்சிருவான். இங்க பாரு, கார்த்திக் ஜெயில இருக்கிறதுக்கு அவன் தான் காரணம். அந்த கதிர் வளரவே கூடாது. மேடம், இப்ப நான் என்ன பண்றது? நான் கார்த்திக் கிட்ட பேசுறேன். நீ அங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு அடிக்கடி போன் பண்ணி சொல்லிக்கிட்டே இரு. சரிங்க மேடம். அவன் எப்படி இந்த ஆர்டரை செஞ்சு முடிக்கிறான்னு நானும் பாக்குறேன். வாப்பா. வாங்கண்ணே. வணக்கம் தம்பி. எத்தனையோ தடவை வீட்டுக்கு வாங்க வணக்கம் சாப்பிடலாம்னு ஐயா. கூப்பிட்டா வரவே இல்லை. நீங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? எங்களுக்கு என்ன நல்லா இருக்கோம்மா. ஆ, என்ன பார்வதி, சாப்பாடுலாம் தயார் பண்ணி வைக்க சொன்னேன், எல்லாம் தயாரா இருக்குல்ல? எல்லாம் ரெடியா தாங்க இருக்கு. சரி அண்ணே, வாங்கண்ணே, சாப்பிட்ட அப்புறமா பேசலாம். வாங்கண்ணே. வாங்க வாங்க. வாங்க. மாயா, இந்த பத்மாவும் பார்வதியும் நீதான் சமைச்சேன்னு அவர்கிட்ட சொல்லிட்டாங்கண்ணா. நீங்க கவலைப்படாதீங்க பெரியம்மா, அப்படிலாம் எதுவும் நடக்காது. வாங்க. சரி வா. போடுங்க போடுங்க போடுங்க. நல்ல பசி வேற. நீங்க ஜானகி தங்கச்சி சமைச்சு சாப்பிட்டது இல்லைங்க, இப்பதானே வந்திருக்கிறோம். சாப்பிட்டு பாருங்க. அப்புறம் தினமும் எங்க வீட்டு சாப்பாட்டை சாப்பிடுறதுக்குன்னே வருவீங்க. என்ன சொல்றாரு கேட்டீங்களா? ஐயா, நம்ம கோவில் நிலத்தை சுத்தி ஆக்கிரமிச்சவங்க அவங்க இன்னும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆமையா, அங்க ஏதோ பிளாட் கட்ட போறதா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நீங்க போய் பேசுனதுக்கு அப்புறமும் அவன் கேக்குற மாதிரி தெரியலையேண்ணே. இதுக்கு மேல அவங்க கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. ஆமாண்ணே, அவங்க எல்லாத்தையும் அடிச்சு துரத்தணும்ண்ணே. மச்சா, அவங்க பக்கத்து ஊர் ஆளுங்க வேற. அப்புறம் 2 ஊருக்கும் பிரச்சனை வந்துட போகுது. என்ன நீ சாப்பிடாம இவங்க பாட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க. ஒரு ஆள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஊர் சண்டையா மாறிடக்கூடாது. நாம சட்டப்படி என்ன பண்ண முடியுமோ அதை செஞ்சிடலாம். சிவா அண்ணே, நம்ம வக்கீல் கிட்ட இத பத்தி பேசு. சரிண்ணே, நான் இன்னைக்கே பேசுறேண்ணே. அப்புறம் நம்ம மரக்கடையில சிவா, சாப்பாடு முன்னாடி வச்சுட்டு எதுக்கு பேசிட்டே இருக்கீங்க? ஆறிட போகுது, சீக்கிரம் சாப்பிடுங்க. ஆமாமா, சுட சுட சாப்பிட்டா தான் எல்லாம் நல்லா இருக்கும். சீக்கிரம் சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. என்னம்மா இது? என்னாச்சுங்க? என் வாழ்க்கையில நான் எத்தனையோ இடத்துல சாப்பிட்டிருக்கேன். ஆனா நான் இவ்வளவு ருசியான சாப்பாடை சாப்பிட்டதே இல்லம்மா. ஆமாம்மா, அவ்வளவு அருமையா இருக்குமா சாப்பாடு. என்ன சொல்றீங்க? நல்லா இருக்கா? இதுல என்னம்மா சந்தேகம்? அமிர்தம் மாதிரி இருக்குமா? அந்த பொரியல். அட என்னம்மா நீ தனித்தனியா கேக்குற? எல்லாமே அமிர்தம் மாதிரியே இருக்குமா? அப்படியே கல்யாண விருந்து சாப்பிடுற மாதிரி இருக்கு. கல்யாண விருந்தை விட இது ரொம்ப நல்லா இருக்குமா.
நான் தான் சொன்னேன்ல, தங்கச்சி சமையல சாப்பிட்டா திரும்ப திரும்ப சாப்பிட தோணும்னு. அண்ணி மத்த நாளை விட இன்னைக்கு அருமையா இருக்கு. பின்னிட்டீங்க போங்க. இந்தா. ரகுராம் ஐயா, இப்பதான் நீங்க ஏன் வெளியில வந்து சாப்பிட மாட்டேங்கிறீங்கன்னு புரியுது. இப்படி ஒரு சாப்பாடு உங்களுக்கு தினம் தினம் கிடைச்சா யாருக்கு தான் வெளியில போய் சாப்பிடணும்னு தோணும்? நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க ஐயா. என்னன்னு இது இப்படி சொல்றாங்க? எனக்கும் ஒன்றும் புரியல. இரு பார்க்கலாம். சாப்பாடு நல்லா இல்லைன்னு எல்லாரும் அவளை பிடிச்சி திட்டுவாங்க. அப்போ மாயாதான் சமைச்சான்னு நம்ம போட்டு கொடுத்துடலாம். பெரியம்மா வாங்க. என்னாச்சு? உப்பா? பெரியம்மா எல்லாத்துலயும் உப்பு காரம் அதிகமா இருக்கு. கண்டிப்பா இதை யாராலையும் சாப்பிட முடியாது. சாப்பாட்டுல போய் இப்படி எல்லாம் பண்ணிட்டு போறாங்களே. ச்சீ, இவங்க எல்லாம் திருந்தவே மாட்டாங்களா? அவங்கள விடுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல பெரியப்பா வந்துருவாரு. எப்படி இந்த சாப்பாடு கொடுக்கறது? நல்லா மாட்டணும். நான் வேணா ஏதாவது நல்ல கடைக்கு போய் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வருவா? அதெல்லாம் வேண்டாம். இரு, நான் பாத்துக்கிறேன். அதுல இருந்து உருளைக்கிழங்கு எடு. பெரியம்மா அங்க பாருங்க, என்ன நடக்குதுன்னு புரியாம நின்னுட்டு இருக்காங்க. அம்மா, உங்க கை பக்குவமே தனிதாம்மா. இவ்வளவு அருமையா சமைக்கிறீங்க. ஆமாமா, ரொம்ப ரொம்ப ருசியா இருக்குமா. மாயா, இதெல்லாம் உனக்கு கிடைக்க வேண்டிய பாராட்டு தான். பெரியம்மா, ஸ்பாயில் பண்ண சாப்பாட்டை திரும்பவும் இவ்வளவு டேஸ்டா நீங்க தான் மாத்துனீங்க. நீங்க தான் ஹெல்ப் பண்ணீங்க. இந்த பாராட்டெல்லாம் உங்களுக்கு தான் வரணும். அண்ணி, எப்படி சாப்பாடு எல்லாமே சரியா மாறுச்சு? ஒருவேளை திரும்ப சமைச்சிருப்பாங்களோ? அதுக்கெல்லாம் எங்க நேரம் இருந்தது? 2 பேரும் ஏதோ ஒண்ணு பண்ணிருக்காங்க. நம்ம பிளான் இப்படி சொதப்பும் நினைக்கவே இல்லை. அது போனா என்ன, சமைச்சது மாயாதான்னு அண்ணங்கிட்ட போட்டு கொடுப்போம். அப்போ அண்ணன் கோவப்படுவார்ல. இந்த ஊர்ல உங்க சமையல் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லம்மா. இப்படி ஒரு சாப்பாட்டை செஞ்ச கைக்கு தங்க காப்பே போடலாமா? சரி சரி, அப்படின்னா அது மாயா கைக்கு போடுங்க. மாயா கைக்கா? ஆமாமா, இதெல்லாம் சமைச்சது அவதானே. என்னடி சொல்ற? மருமக சமைச்சாளா? ஆமாங்க, அவதான் இது எல்லாத்தையுமே சமைச்சா. மாமா, நான் சமைக்கல. ஏய், அக்காக்கு உடம்பு சரியில்லைன்னு நீ தானே எல்லாத்தையும் சமைச்ச. என்ன சித்தி சொல்றீங்க? எனக்கு சமைக்கவே தெரியாது. அதானே, மருமக பல விஷயத்துல கெட்டிக்காரி. ஆனா இது ஒண்ணுதான் கொஞ்சம் வீக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நாங்க சொல்ல சொல்ல அவதான் போய் சமைச்சா. அண்ணனுக்கு பிடிக்காது, அதையெல்லாம் செய்யாதன்னு நாங்களும் சொன்னோம். வீம்புக்குனே போய் செஞ்சா. இல்ல பெரியப்பா, நான் நீ எதுவும் பேசாத. இன்னைக்கு நீ சமைச்சியா இல்லையா?
இல்லங்க. பாத்தீங்களாண்ணா, நான் சொன்னேன்ல. பெரியப்பா, இன்னைக்கு பெரியம்மா சமைக்கல தான், ஆனா நானும் சமைக்கல. மாயா, என்ன மாயா சொல்ற? நீ இல்லன்னா அப்ப யாரு? அக்காவும் பார்வதியுமா? இவங்க 2 பேரும் என்னைக்கு தான் நல்லா சமைச்சிருக்காங்க. அதுவும் சரிதான் மாமா, கரெக்ட். இல்ல, நாங்களும் சமைக்கல. ஆனா இந்த மாயா தான் சமைச்சா. நான் இல்ல சித்தப்பா. ஏய், அப்ப நீங்க 2 பேரும் இல்லனா வேற யாரடி சமைச்சது? நான் தான். வேற யாரு சமைப்பா? நான் தான் சமைச்சேன். அம்மா, நீங்களே இதை சமைச்சீங்க? ஆமாண்டா, பெத்தவ கை பக்கம் உனக்கு தெரியலையாக்கும். அத்தை, நீங்க? நான் தான். என்ன இப்போ? அப்போ இவ்வளவு சமையலையும் பண்ணது நீங்க தானே அத்தை? ஏண்டா 100 தடவை சொல்லணுமா சமைச்சது நான் தான் நான் தான் நான் தான்னு? இல்லையே, நீங்க கிச்சனுக்குள்ள இருந்ததை நான் பார்க்கவே இல்லையே. அதுக்கு நான் என்னடி பண்ணுவேன்? உன் கண்ணு முன்னாடி நின்னுதான் சமைக்கணுமாக்கும். ரகுராம ஆளுங்களை கூட்டிட்டு வரான், நல்லா சமைக்கணும்னு ஜானகி சொன்னா. அதான் சாம்பார், வத்த குழம்பு, ரசம், பொரியல், அவியல், கார குழம்புன்னு எல்லாம் செஞ்சு வச்சேன். ஆமா, எல்லாரும் சாப்பிட்டீங்களே, நல்லா இருந்துச்சா? ரொம்ப அருமையா இருக்குமா. ஆமாம்மா, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குமா. அப்புறம் ஏன் என்னையே பார்த்துட்டு இருக்கீங்க? சாப்பிடுங்க எல்லாரும். ஏண்டி, அம்மா இன்னைக்கு சமைச்சிருக்காங்க, நீ வந்து மாயா சமைச்சிருக்கான்னு சொல்ற? இல்லைங்க, அவதான். ஏய், என்னடி அவ சமைச்சதை நீ பாத்தியா? இல்ல பாத்தியான்னு கேக்குறேன். இல்லத்த. பாக்கல? அப்ப வாய மூடிக்கிட்டு இரு. அக்கா, எப்ப பாரு ஏதாவது இல்லாதது போலாதையும் சொல்லிக்கிட்டே இருக்காதக்கா. மருமகளை ஏதாவது ஒண்ணு சொல்லலைன்னா உனக்கு தூக்கமே வராதே. இல்ல, அவ சமைச்ச மாதிரி தான் இருந்துச்சு, அதான். பத்மா, என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்காம நீயா ஏதாவது வந்து சொல்லுவியா? இனிமே இந்த மாதிரி பண்ற வேலை வச்சுக்காது. ஏன் பத்மா, மத்தியானம் சாப்பிடும்போது ஏதோ நடக்க போகுதுன்னு சொன்னியே, அது இதுதானா? வளைச்சு வளைச்சு எல்லாரும் உன்னை திட்டுவாங்கன்னு தெரிஞ்சுதா அப்படி நீ சிரிச்சுட்டு இருந்தியா? ஆனா இப்ப நீ நிஜமாவே பைத்தியமாயிட்ட. தனா, தனா, தனா. ஏய், என்னடா ஏன் இப்படி கத்திட்டு வர? ஏய், என்னாச்சு? எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? என்ன இன்னைக்கு சார் ரொம்ப நல்ல மூட்ல இருக்கீங்க போல. ஆமா, ரொம்ப நல்ல மூடு தான். இப்ப இருக்கிற மூடுக்கு தூக்கி. நீ எங்க போறேன்னு எனக்கு தெரியுது. உப்பு காரம் இல்லாம மருந்து மாதிரி சாப்பிடுறப்பவே உனக்கு மூடு வேற மாதிரி போகுது. அதுக்கெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணணும். எல்லாத்துக்கும் சரியான டைம்னு ஒண்ணு இருக்குல்ல. ஐ அம் வெயிட்டிங். சரி, நீ இவ்ளோ சந்தோஷமா இருக்கிற அளவுக்கு அப்படி என்ன நடந்துச்சு? இங்க பார். என்னது இது? சண்முக பவன்ல இருந்து 100 சிலிண்டருக்கு ஆர்டர் நமக்கு கிடைச்சிருக்கு. நிஜமாவா? ஆமா. சூப்பரா, கங்க்ராட்ஸ். தேங்க்ஸ் தேங்க்ஸ். கடவுள் இப்பதான் நமக்கு நல்ல வழியை காட்ட ஆரம்பிச்சிருக்காரு. கடவுள் மட்டும் இல்லதானா, நீ என் கூட இருக்கிற அதிர்ஷ்டமும் தான். இந்த ஆர்டர்ல இருந்து நல்லா லாபம் கிடைக்கும்ல? ஆமா தானா,
பெரிய ஆர்டர்ல. என் பார்ட்னரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. நம்ம 5 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கோம். இன்னும் 5 லட்சம் கொடுத்தா நீயும் ஈக்குவல் பார்ட்னர் ஆயிடலாம். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஏய் என்ன கிட்ட வர? இல்ல தானா, கல்யாணம் ஆயிடுச்சு, நல்ல சம்பாத்தியமும் வரப்போகுது. அப்புறம் அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகணும்ல. போலாம் போலாம். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உனக்கு தெரியுமா? என்ன பழமொழி? ஆக்க பொறுத்தவன் ஆற பொறுக்கணும்னு. ஓ, அந்த மாதிரி எல்லாம் அவசரப்படக்கூடாது, பொறுமையா தான் இருக்கணும். சரிங்க மேடம். ஸ்டில் ஐ அம் வெயிட்டிங். சரி, ரொம்ப பசிக்குது தானா, அதுக்கும் பொறுமையா தான் இருக்கணுமா? ஐயோ, இன்னும் நான் சமையல முடிக்கவே இல்ல. நீ சீக்கிரமா வருவேன்னு சொல்லிருந்தா நான் சீக்கிரம் பண்ணிருப்பேன்ல. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல, நீ பொறுமையாவே பண்ணு. நான் வேணா உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்றேன். ஏய், புதினா துவையல் பண்ணிருக்கியா? அத்தை செய்வாங்களே, நல்ல புளிப்பா காரமா இருக்குமே, அதானே இது? அவங்க கிட்ட கேட்டு தானே பண்ண. அந்த தொகையில சாப்பிடும்போது அப்படியே வாயில எச்சிலா ஊறும். டேய், இது துவையல் இல்லடா, மருதாணி. இதை எடுத்து சாப்பிட்டேனா வாயெல்லாம் செவந்துரும். மருதாணியா? ஆமா, ஓனர் அக்கா வந்து கொடுத்தாங்க. வேண்டான்னு சொன்னாலும் அவங்க கேட்கவே இல்ல, கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஆமா, நீ ஏன் வேண்டாம்னு சொல்ற? வச்சுக்க வேண்டியதானே? இல்ல கதிர், நிறைய வேலை இருக்கு. நான் வீட்ல இருந்தப்போ எந்த வேலையும் செய்ய மாட்டேன், எல்லா வேலையும் அம்மா தான் செய்வாங்க. அதனால நான் மருதாணி வச்சுப்பேன். ஆனா இப்போ சமையல் இன்னும் முடியவே இல்ல. மருதாணியை வச்சுக்கிட்டா எப்படி சமையல் பண்றது? அவ்வளவுதானே, வேலையை நான் பாத்துக்கிறேன். வேணாம் வேணாம், நானே பாத்துக்கிறேன். ஏய், அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. முதல்ல நானே உனக்கு மருதாணி போட்டு விடுறேன். மருதாணிய நீ போட்டு விடுறியா? நானே உனக்கு மருதாணி போட்டு விடுறேன், அப்புறம் நானே சமைக்கவும் செய்யறேன். ஏய் வேண்டாம் கதிர், நானே சமைச்சுக்கிறேன். இங்க பாரு, உங்க அப்பாவுக்கு நீ இளவரசியா இருக்கலாம், ஆனா எனக்கு நீ தான் மகாராணி. வா, வந்து உட்கார். உட்கார் உட்காரு. கதிர், உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லு. ஏஜென்சில இருந்து
நமக்கு வர மாச வருமானத்துல நம்ம குலதெய்வ கோவில்ல உண்டியல்ல காசு போட்டு அன்னதானம் போடுறேன்னு வேண்டி இருக்கேன். அது பண்ணலாமா? இதுக்கு எதுக்கு என்கிட்ட பெர்மிஷன்லாம் கேட்குற? நீ என்ன நினைக்கிறியோ அதை பண்ண. இந்த வீட்டோட மகாராணியா நீ தானே. உங்கள் கட்டளையே எனது சாசனம் மகாராணி. சாப்பிடு. மச்சான் கூப்பிட்டீங்களா மச்சான்? மாமா, நீங்க ஏதோ பேசணும்னு வர சொன்னதா அம்மா சொன்னாங்க. ஆமா, சொத்து விஷயமா உங்க எல்லார்கிட்டயும் கொஞ்சம் பேசணும். அண்ணி, சொத்து விஷயம்னு சொல்றாரு. ஒருவேளை சொத்தை பிரிச்சு தர போறாரோ? யாரு யானனா? நீ வேற. சொத்து விஷயமா? என்னண்ணே, என்னாச்சு? இதுவரைக்கும் நாம சில சொத்துக்களை வாங்க தான் செஞ்சிருக்கோம். வாங்கின எதையும் எந்த காரணத்துக்காகவும் வித்தது கிடையாது. சில சொத்துங்க பரம்பரையா நம்ம கையில இருக்கிறது. சிவா, உனக்கே தெரியும், சிலது நம்ம அப்பா வாங்கி போட்டது. அப்புறம் நம்ம காலத்துல கொஞ்சம் வாங்கணும். நாங்க எங்கனே வாங்கணும்? எல்லாம் நீங்க வாங்கினதானே? எல்லாமே உங்களுடைய சம்பாத்தியம் தானே? அண்ணே, எனக்கும் அக்காவுக்கும் அப்பா ஸ்தானத்துல இருந்து எங்களுக்கு தேவையானத நீங்க தானே எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணிருக்கீங்க. ரகு, உங்க அப்பா விட்டுட்டு போனதை விட 10 மடங்கு அதிகமா நீதான் சம்பாதிச்சு சேர்த்து வச்சிருக்க. சொத்து மட்டும் மச்சான் சேர்க்கல அத்தை. பேரு புகழ் எல்லாத்தையும் இந்த குடும்பத்துக்காக சேர்த்திருக்காரு. உண்மைதான் மாமா. ரகுராமையாவோட வீடுன்னு சொன்னாலே ஊரே அவ்வளவு மரியாதையா பாக்கும். அந்த அளவுக்கு நீங்க எங்களுக்கு கௌரவத்தை சேர்த்து வச்சிருக்கீங்கண்ணே. அண்ணி, உங்க தம்பி விட்டா மாமாவுக்கு பாராட்டு விழா வச்சு அவரு புகழ பாட ஆரம்பிச்சிருவாரு போல இருக்கு. இதனாலதான் இவரெல்லாம் முன்னேறாமலே இருக்காரு. மெதுவா பேசு, கேட்ட போது. பத்மா, அங்க என்ன பேசிட்டு இருக்க நீ? இல்லைங்க, சிவா சொல்றது எல்லாமே சரிதான்னு சொல்லிட்டு இருந்தேன். அண்ணனால தானே இந்த குடும்பத்துக்கே பெருமை. நான் எதுவும் தனியா பண்ணிடல. என் குடும்பம் என் பின்னாடி இருக்குங்கிற தைரியம், அப்பா தாத்தா எல்லாரும் விட்டுட்டு போன பேரை காப்பாத்தணுங்கிற பொறுப்பு, இதுதான் காரணம். இப்ப நான் உங்க எல்லாரையும் எதுக்கு கூப்பிட்டேன்னா, அந்த மேட்டங்காடு பைபாஸ் வழியில நமக்கு ஒரு இடம் இருக்குல்ல? ஆமாண்ணே. இப்ப தரிசா கிடைக்க அந்த நிலமா? ஆமா, அந்த இடம் தான். அந்த இடத்த சண்முக பவன் ஓனர் கேக்குறாரு. நாமளும் அதுல ஒன்னும் பயிர் போடுறதில்ல. அதான் அதை வித்துடலான்னு நான் யோசிக்கிறேன். ஆனா இதுல நான் தனியா எந்த முடிவும் எடுக்க முடியாது. இதுல உங்க யாருக்காவது ஆட்சேபனை இருந்தா சொல்லுங்க. அம்மா, நீங்க என்ன சொல்றீங்க? நீ பார்த்து எந்த முடிவு எடுத்தாலும் எனக்கு சரிதான்ப்பா. ஆமாண்ணே, குடும்பத்துல இது வரைக்கும் உங்க முடிவை தானே நாங்க எல்லாருமே கேட்டிருக்கோம். எனக்கு சுத்தமா பிடிக்கலண்ணே. சிவா, என்ன பேசுற? ஆமாமா அண்ணன், இப்படி கேக்குறது எனக்கு சுத்தமா பிடிக்கலமா. சிவா, நான் எந்த முடிவும் எடுக்கல. உனக்கு பிடிக்கலன்னா நான் இந்த இடத்த விற்கல. ஐயோ அண்ணன், நான் இடத்த விக்கிறத பத்தி பேசலண்ணே. நீங்க எங்களெல்லாம் இப்படி நிக்க வச்சு கேக்குறதா எங்களுக்கு பிடிக்கலன்னு சொன்னேன். அண்ணே, இதையெல்லாம் நீங்க எங்க கிட்ட கேட்கணுமாண்ணே? நான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன், அதை செய்ய போறேன்னு சொன்னீங்கன்னா நாங்க எல்லாரும் சரின்னு சொல்ல போறோம். அண்ணே, உங்களோட முடிவுக்கு நாங்க
என்னைக்குண்ணே மறுபேச்சு பேசியிருக்கோம். நீங்க வந்து இந்த இடத்துல கையெழுத்து போடுற தம்பின்னு சொன்னீங்கன்னா நான் வந்து போட போறேண்ணே. என்ன அடுத்து நடக்க போற கூத்த நினைச்சு சிரிக்கிறேன். என்னது? சொத்தை விக்கணும்னா மாயாவோட கையெழுத்து வேணும். அவ கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கா. இப்போ இத வச்சு என்னென்ன பூகம்பம் வரப்போகுதுன்னு பாருங்க. ஏய் பார்வதி, அங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா? ஏங்க ஒண்ணும் இல்லைங்க, மாமா எது செஞ்சாலும் சரியா இருக்கும்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். இப்பவாவது உனக்கு இது புரிஞ்சுதே. மச்சான், நீங்க என்ன சொல்றீங்க? என்ன மச்சான் எங்கிட்ட கேக்குறீங்க? நான் என்ன இருந்தாலும் வெளியிலிருந்து வந்த ஆளு. இந்த சொத்துக்கும் எனக்கும் என்ன மச்சான் சம்மந்தம் இருக்கு? சொத்தை விட சொந்த பந்தம் பெருசு மச்சான். நீங்களும் இந்த குடும்பத்துல ஒருத்தர். உங்க முடிவும் எனக்கு முக்கியம்தான். மச்சான் என்ன மதிச்சு கேக்குறீங்க பாருங்க, அதான் மச்சான் உங்க குணம். நீங்க எது பண்ணாலும் அது 100% சரியா தான் இருக்கும் மச்சான். சீனு மாமா, நீங்க சரியாதான் மாமா முடிவு பண்ணிருக்கீங்க. அந்த நிலம் ரொம்ப நாளாவே சும்மா தான் இருக்கு. பைபாஸ் ரோடு வேற. அங்க ஒரு ஹோட்டல்காரங்க கேக்குறாங்கன்னா கண்டிப்பா நல்ல ரேட்டு தான் மாமா போகும். எனக்கு சம்மதம் தான் மாமா. உங்க முடிவு தாங்க ஏன் முடிவும். நீங்க எது பண்ணாலும் இந்த குடும்பத்தோட நல்லதுக்காக தான் இருக்கும். ரகு, இந்த குடும்பத்தை காக்கிற காவல் தெய்வம் மாதிரி நீ. உனக்கு எது சரின்னு படுதோ அப்படியே செய். சரிம்மா, நான் அந்த இடத்தை விக்கிறதுக்கு பேசிடுறேன். மச்சான் குடும்பத்துல எல்லாரையும் கேட்டீங்க, மாயாவை நீங்க கேட்கவே இல்லையே மச்சான். என் குடும்பத்துல ஏன் சம்பந்தப்பட்டவங்க முடிவு மட்டும் எனக்கு போதும். 3வது மனுஷங்க சம்மதத்தை கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. பாத்தியா, அண்ணனே அவன் முடிவை வேண்டான்னு சொல்லிட்டாரு. அண்ணி, நாம சொத்தை பிரிக்க பார்த்தப்பவே அந்த மாயாவோட கையெழுத்து இல்லாம பிரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ மாமாவுக்கு மாயாவோட கையெழுத்து தேவைப்படும். அப்போ என்ன நடக்க போகுதுன்னு பாருங்க. கதி சார், முன்னாடியே வந்துட்டீங்களா? ஆமாம் சார், இன்னைக்கு டெலிவரிலாம் கொடுக்கணும்ல. 2 மணிக்குள்ள கொடுத்துடலாம்ல சார்? ஒரு அரை மணி நேரத்தில் லோட்லாம் ஏற்றிடலாம். உடனே கிளம்பிட்டா போதும். 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே போய் கொடுத்துடலாம். சார், சண்முகபானு ஓனர் தான் கால் பண்ணுறாரு. பேசுங்க பேசுங்க. சார் வணக்கம் சார். கதிர், இன்னைக்கு தான் டெலிவரி கொடுக்கணும், அதை மறந்துடலையா? சார் அது எப்படி சார் மறப்போம்? உங்களுக்காக தான் சிலிண்டர் லோடு எடுத்துட்டு இருக்கோம். 2 மணிக்கெல்லாம் சமையல் மாஸ்டர் வந்துருவாங்க. வேலையை ஆரம்பிக்கணும்ப்பா. நீ கரெக்ட் டைமுக்கு வந்துடுவில்ல? வராமல் டிலே ஆயிட்டா எங்கள் வேலை லேட் ஆயிரும். அப்புறம் உங்கள் பேர் கெட்டு போயிரும்ப்பா. சீக்கிரம் வந்துருங்க. சார் உங்களுக்கு இந்த பயமே வேண்டாம். கொஞ்ச நேரத்தில் லோடு ஏற்றி முடிச்சிருப்போம். ஷார்ப்பாக 2 மணிக்கு உங்களுக்கு எல்லா சிலிண்டரும் வந்திருக்கும். உன்னை நம்பி தான் கொடுத்துருக்கேன். எதுவும் சிக்கல் வராமல் பார்த்துக்கப்பா. கவலைப்படாதீங்க சார், நான் அதுக்கு முன்னாடியே இறக்கிடுவேன். சரிப்பா. கரெக்டாக வந்துடணும்னு சொல்கிறாரு. சரிங்க கதிர், நான் ஒரு வேலையாக வெளியே போகிறேன். இல்லைனா நானும் உங்கள் கூடயே வந்துடுவேன். சார் பரவாயில்ல, நீங்கள் போயிட்டு வாங்க. நான் முடிச்சுட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன். சரி, பார்த்துக்கோங்க. வரேன்.
சார் நான் போய் சாப்பிட்டு வந்துட்டுங்களா? சரி சீக்கிரம் போய் சாப்பிட்டு வாங்க, உடனே கிளம்பணும். சரிங்க சார். சொல்லுடா. சிலிண்டர்லாம் ஏத்தி முடிச்சாச்சு. இன்னும் அரை மணி நேரத்துல வண்டி கிளம்பிரும். இப்ப எங்க இருக்கீங்க நீங்க? ஜெயில தான். இன்னும் ஜெயில தான் இருக்கீங்களா? டெலிவரி கொடுக்கறதுக்குள்ள வந்துருவீங்கல்ல? அதெல்லாம் வந்துருவேன். ஜெயிலர் வந்துட்டு இருக்காரு, அவர் வந்த உடனே வந்துடுறேன். சரிங்க சார். இங்க பாரு, நீ வண்டி கிளம்பின உடனே உன்னோட லைவ் லொகேஷனை அனுப்பி விட்டுறேன். நான் அதை ஃபாலோ பண்ணி வந்துடுறேன். கதிர் என் கூடவே இருப்பானே, அவன் எப்படி சிலிண்டரை விட்டு போவான்? அவனை எப்படி போக வைக்கணும்னு எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன். சூப்பர் சார். உங்களை என்னமோ நான் சாதாரணமா தான் நினைச்சேன். ஆனா பெரிய ஆள் தான் நீங்க. நீங்களாம் நம்ம ஊர்ல இருக்க வேண்டிய ஆளே இல்ல தெரியுமா? டேய், முதல்ல என்ன புகழ்றதை விட்டுட்டு போய் சொன்ன வேலையை செய், புரியுதா? ஓகே சார், நான் பாத்துக்கிறேன். நான் வண்டியில ஏறிட்டு உங்களுக்கு லைவ் லொகேஷன் அனுப்பி வைக்கிறேன். சார், நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன். இல்ல கார்த்தி, இன்னைக்கு நீ வெளியே போக முடியாது. சார், ஏன் சார்? உனக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு இருந்த அந்த பெட்டி கேஸ் பையன் வரல. ஆள் கணக்கு காட்ட முடியாது. சார், அதனால என்ன? நான் போயிட்டு உடனே வந்துட போறேன். அது வரைக்கும் சமாளிங்க. இது வரைக்கும் சமாளிச்சதே பெரிய விஷயம். சார், என்ன சார் நீங்க? ஜெயிலே உங்க கண்ட்ரோல்ல இருக்குன்னு சொன்னாங்க. வெளியே இருக்கிறவங்கள நான் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஹையர் ஆபீசியல்ஸ் எப்போ வேணாலும் வரலாம். சார், என்ன சார்? கொடுத்த காசு காலி ஆயிடுச்சா? நான் வேணா அத்தை கிட்ட சொல்லி உங்க அக்கௌண்ட்டுக்கு என்ன தேவையோ அதை அனுப்ப சொல்றேன். ஜெயிலுக்கு அனுப்பிட்டா என்னால எதுவும் செய்ய முடியாதுன்னு நினைச்சியா? இனிமே தாண்டா என் ஆட்டம் இருக்கு. ஒவ்வொரு நிமிஷமும் உன்னை அழ வைக்கிறேன் பாரு. டேய், பயம் காட்டுறியா? முதல்ல ஆம்பளையா இருந்தா நேர்ல வாடா. வரேன்டா, வரேன். உன்கிட்ட இல்ல, உன் பொண்டாட்டிக்கிட்ட. இன்னைக்கே அவளை தூக்குறேன். அப்ப தெரியும் நான் ஆம்பளையா இல்லையான்னு.